தினமணி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சியில நம்மளோட சிங்கர், சாங் ரைட்டர், வயலினிஸ்ட் காவ்யா அஜித் அவர்கள் நம்மளோட நினைஞ்சிருக்காங்க. வணக்கம். வணக்கம். ஸோ நீங்க சென்னையில் தான் ஃபர்ஸ்ட் ஒர்க் பண்ணீங்கன்னு சொன்னீங்க இல்லையா? ஸோ அதுக்கப்புறம் தான் மியூசிக் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்தது. என்ன ரீசன்? யார் உங்களை இந்த இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு கிரியேட் பண்ணாங்க? அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் வரல, அதுக்கு முன்னாடியே வந்திருந்தது. ஸோ நான் சின்ன வயசுல இருந்தே ஐ ஹேட் ஸ்டார்டட் லேர்னிங் கர்நாடிக் மியூசிக். என்னோட பாட்டி தான் கர்நாடிக் மியூசிக் கற்றுக் கொடுத்தாங்க. ஸோ ஸ்கூல் டைம், காலேஜ் டைம்ல எல்லாம் பாட்டு ஒரு சைடு ஹாபி, பேஷனாக இருந்தது. அதுக்கப்புறம் காலேஜுக்கு அப்புறம் தான் நான் சீரியஸாக சரி இது ஒரு ப்ரொஃபஷனாக ட்ரை பண்ணலாம், சீரியஸாக ஒரு ஷார்ட் கொடுக்கலாம், என்ன நடக்கும்னு பார்ப்போமே. ஸோ பிகாஸ் ஐ டிட் நாட் வாண்ட் டு ஹேவ் எனி ரிக்ரெட்ஸ் இன் ஃபியூச்சர். நான் ட்ரை பண்ணல, அதனால ஒர்க் அவுட் ஆகலைன்னு. ஸோ காலேஜுக்கு அப்புறம் ஃபுல் டைம் ப்ரொஃபஷனாக எடுக்கலாம்னு நினச்சேன். ஆனால் அப்பா அம்மா 2 பேரும் டாக்டர்ஸ், அவங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் இல்லை. இது திடீர்னு ப்ரொஃபஷனல்லாம் வந்தால் எப்படி இருக்கும், அன்சர்டனாக இருக்கும். பிகாஸ் தட்ஸ் அ கைண்ட் ஆஃப் an industry this is. ஸோ சரி, அப்போ நான் வேறு வழியே இல்லை, கிடச்ச வேலையை ஆக்செப்ட் பண்ணி அப்படியே சென்னை வந்தேன். ஸோ சென்னை வரது வாஸ் மை பிளான். ஏன்னா சென்னை அவ்வளோ கல்ச்சர் இருக்குது, மியூசிக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ நான் சென்னை வந்தேன். ஐ வாஸ் ஒர்க்கிங் ஆஸ் அ சாஃப்ட்வேர் இன்ஜினியர். ஒரு 1 year சிடிஎஸில் ஒர்க் பண்ணேன். அந்த 1 year ஃபுல்லாக நான் ஒர்க்கும் மியூசிக்கும் பேரலி எப்படி பேலன்ஸ் பண்ணலான்னு ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். ஐ வாஸ் பர்சியூயிங் இட் ஆன் த சைட். பட் டெஃபினட்டாக ரெண்டும் என்னால் கொண்டு போக முடியலை, ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அப்புறம் at the end of 1 year டிசைட் பண்ணிட்டேன், சரி இது ரெண்டும் நடக்காது, ஏதாவது ஒன்று தான், அப்போ மியூசிக். ஸோ தட்ஸ் ஹவ் ஐ குவிட் மை ஜாப். அண்ட் ஒரு 2014-2015 அது வந்து ஒரு பூமிங் ஏரியா இல்லையா, இண்டிபெண்டன்ட் சிங்கர்ஸ்க்கு அதான ஒரு ஸ்டார்டிங் பீரியட்னு சொல்லலாம் இல்லைங்களா, அந்த 2014-15? ஆமாம், அப்படி சொல்லலாம். ஓகே. பட் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது ஆனஸ்ட்லி என்னோட பெரிய கனவே பிளேபேக் சிங்கர் ஆகணும். அப்போ எனக்கு ஏதோ இண்டிபெண்டன்ட் மியூசிக் எல்லாம் அவ்வளோ அட்ராக்டிவாக இன்ட்ரெஸ்டிங்காக தெரியலை. ஏன்னா நமக்கு ஈஸி ஃபேம் வேணும், நிறைய பாப்புலர் சாங்ஸ் பாடணும், நிறைய நம்மளை பற்றி எல்லாரும் தெரிஞ்சுக்கணும், அந்த மாதிரி தானே ஆசை இருக்கும் when you start off. எதுவும் கம்போசிஷன்ல பாடணும், அந்த மாதிரி கம்போசிஷன்ல பாடணும், அதுதான் ஆசையாக இருந்தது. ஸோ ஐ வாஸ் டெஸ்பரேட்லி ட்ரையிங். தமிழ்லையும் மலையாளத்துலேயும் எல்லாம் மியூசிக் டைரக்டர்ஸை ரீச் அவுட் பண்ணி அப்ரோச் பண்ணி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கேட்குறது. பட் ஆல்சோ நான் மலையாளம் ஒரு I've sung close to ஒரு 20-25 சாங்ஸ் நினைக்கிறேன், மோஸ்ட்லி இன் மலையாளம். எல்லா ப்ராமினன்ட் மியூசிக் டைரக்டர்ஸோடையும் ஒர்க் பண்ண ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. பட் இப்போ இண்டிபெண்டன்ட் மியூசிக் இப்போ ரீசெண்டாக தான் நான் அதை கொஞ்சம் சீரியஸாக எடுத்துக்கிறேன். ஓகே. இப்போ இண்டிபெண்டன்ட் சிங்கர்ஸ் நிறைய பேர் வந்து ரூட்ஸ் தேடி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரூட்ஸோட ரொம்ப கனெக்டடாக இருக்காங்க. ஸோ நீங்கள் அந்த மாதிரியான அட்டம்ஸ் உங்களோட என்ன நடந்திருக்கு பாஸ்ட்ல? ஸோ ரூட்ஸை பற்றி சொன்னீங்கன்னா எனக்கு டெஃபினெட்லி என்னோட பேஸுங்கிறது கர்நாடிக் மியூசிக் தான். சின்ன வயசுலேருந்தே கற்றுட்டு இருந்தேன். ஆனால் ஒரு டீனேஜர், அந்த ஒரு டீனேஜ் இயர்ஸில் எனக்கு கர்நாடிக் மியூசிக் அவ்வளோ பிடிக்காம போச்சு. ஏன்னா அது ரொம்ப போரிங்காக இருந்தது. பட்டு பாவாடை இல்லை சாரி கட்டிட்டு கீழே உட்காந்து போரிங்காக பாடிட்டு இருக்கணும், அது எப்படி நல்லா இருக்கும்ல ஃபார் அ யங்ஸ்டர். ஸோ நமக்கு அதை பற்றி எதுவும் தெரியாது. ஸோ எனக்கு அட் தட் பாயிண்ட் ஐ வாண்டட் டு எக்ஸ்ப்ளோர் மற்ற கைண்ட்ஸ் ஆஃப் மியூசிக் எல்லாம், இந்த ஃபில்ம் மியூசிக்கு, வெஸ்டர்ன் மியூசிக்கு, பாப் மியூசிக், அதெல்லாம் தேடி போனேன். அதெல்லாம் ரொம்ப வருஷம் அதெல்லாம் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணி அதெல்லாம் அட்டெம்ப்ட் பண்ணி, ஸோ நிறைய லைவ் பர்ஃபார்மன்ஸஸ் பண்ணி எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்தது. கொஞ்சம் பிளேபேக் ஆன் த சைட். அப்போ எல்லாம் கர்நாடிக் மியூசிக் நான் ஒரு சைட் லைன் பண்ணேன்னு வேணால் சொல்லலாம். அது இருந்து ப்ராக்டிஸ் பண்ணுவேன், ஆனால் பர்ஃபார்மன்ஸஸில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, அது எதை ரிலீஸ் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, அந்த மாதிரி. ஸோ அதுக்குள்ளே கோவிட் வந்தது. அண்ட் தென் எவ்ரி திங் வென்ட் டு அ ஸ்டாண்ட் ஸ்டில். பர்ஃபார்மன்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லை, கரியர் என்டையர் இண்டஸ்ட்ரி ஒரு மாதிரி நின்று போச்சு இல்லை. ஸோ அப்போ தான் நிறைய டைம் இருக்குது, வேலையும் இல்லை, என்ன பண்ணுறது தெரியல. சரி, நம்ம கர்நாடிக் மியூசிக் தான் இவ்வளோ வருஷம் கற்றுட்டு இருக்கோமே, நம்ம அதை கொஞ்சம் ரிவைவ் பண்ணி என்ன நடக்கும் பார்ப்போம், அதை கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ தட்ஸ் when I started ரிவைவிங் ஆல் மை கர்நாடிக் மியூசிக் லெசன்ஸ். அப்போ தான் எனக்கு அந்த ஐடியா தோணுச்சு. ஏன்னா அப்போ ஆல்சோ பர்ஃபார்மன்ஸ் அவென்யூஸ் எதுவுமே இல்லை, வெளியில் போய் பண்ண முடியாது. ஸோ நம்ம ஏன் யூடியூப்பில் இல்லை இன்ஸ்டாகிராமில் பண்ணக்கூடாது? ஸோ அந்த மாதிரி நான் கொஞ்சம் என்னோட பாட்டி முன்னாடி சின்ன வயசில் கற்றுக் கொடுத்த கர்நாடிக் சாங்ஸ் ஒன்றுன்னா நான் ரீக்ரியேட் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அப்படி தான் அந்த சர்க்கம்ஸ்டன்சஸ் லெட் மீ பேக் டு மை ரூட்ஸ்னு சொல்லலாம். இட் வாஸ் நாட் பேசிக்கலி நவ் ஐ டோன்ட் ரிக்ரெட், தட்ஸ் த பெஸ்ட் டிசிஷன் ஆஃப் மை லைஃப் இப்போ பார்த்தா. பட் அப்போ எனக்கு என்னென்னா, சரி நம்ம எப்படியாவது இது நம்ம எதுவும் பண்ணாமல் இருக்கக்கூடாது, our journey we have to move on, we should அந்த மாதிரி. ஸோ அப்படி தான் கர்நாடிக் மியூசிக் திருப்பியும் பண்ண ஆரம்பித்தேன். அண்ட் நவ் ஐ எம் கம்ப்ளீட்லி இன்டு இட்.
நீங்க முன்னாடி ஆரம்பிக்கிறப்ப என்ன சொல்லிருந்தீங்கன்னா பிளேபேக் சிங்கரானும் அது நிறைய ஃபேம் கொடுக்கும் அப்படின்னீங்க. ஆனா இப்போ பிளேபேக் சிங்கர்ஸ் விட இந்தி சிங்கர்ஸ் தான் நிறைய ஃபேம் இருக்கு இந்த ஏரால. அதுவும் பர்டிகுலரா இன்ஸ்டாகிராம் அந்த மாதிரி சோஷியல் மீடியால இண்டிபெண்டன்ட் சிங்கர்ஸ்க்கு ஒரு பெரிய ஒரு பூமிங் பீரியட்னே சொல்லலாம். ஸோ இது எந்த இடத்துக்கு எந்த டைரக்ஷன் நோக்கி நம்ம நகர்ந்துட்டு இருக்கோம் அடுத்த கட்டம்னா? சத்தியமா தெரியாது. அது இண்டஸ்ட்ரியும் மெயின்லி ஐ திங்க் அது ஆடியன்ஸோட கையில தான் இருக்கு. ஓகே. ஏன்னா இப்போ ஏன் இப்போ இண்டிபெண்டன்ட் மியூசிக் திடீர்னு பூம், தட்ஸ் ஆல்சோ பிகாஸ் மூவிஸ்ல சாங்ஸ் கம்மி ஆயிட்டு வருது. தமிழ் மூவிஸ்ல இன்னும் கொஞ்சம் இருக்கு. பட் ஐம் ஃப்ரம் கேரளா, நான் மலையாளம் இண்டஸ்ட்ரியில் தான் பிளேபேக்கில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் ஸோ நான் ஆரம்பிச்சப்போ இருக்கிற சினாரியோ வச்சு கம்பேர் பண்ணும்போது இப்போ ரொம்ப ரொம்ப கம்மி ஆயிட்டு இருக்கு சாங்ஸ் இன் மோஸ்ட் ஆஃப் த மூவிஸ். இப்போ இருந்தா கூட ஹீரோ ஹீரோயின் கை பிடிச்சிட்டு டான்ஸ் ஆடி மரத்தை சுத்தி வந்து அந்த மாதிரி எல்லாம் இல்லை. எல்லாம் அந்த சிச்சுவேஷனோட பேக்ரவுண்ட்ல போயிடும், பேக்ரவுண்ட் ஸ்கோர்லயே சாங்ஸ் எல்லாம் வந்துடும். ஸோ ஐ திங்க் இப்போதான் நம்ம இந்தியாவில் ஒரு தனி மியூசிக் இண்டஸ்ட்ரிங்கிறதே டாமினண்ட்டாக இல்லை. நம்ம இந்தியன் மியூசிக் இண்டஸ்ட்ரியை டாமினேட் பண்ணுறது இஸ் அ ஃபில்ம் மியூசிக் இண்டஸ்ட்ரி. ஆனால் வேற எந்த இண்டஸ்ட்ரி வேற எந்த கண்ட்ரியில் எடுத்து பார்த்தாலும் தே ஹாவ் அ வெரி செப்பரேட், இட்ஸ் நாட் இண்டிபெண்டன்ட், இட் இஸ் மியூசிக் இண்டஸ்ட்ரி. நம்ம தான் அது இண்டிபெண்டன்ட் ஏன் கூப்பிடுறோம், ஏன்னா இங்கே இன்னொரு ஃபில்ம் மியூசிக் இண்டஸ்ட்ரி டாமினேட் பண்ணிட்டு இருக்கு. அதனால தான் இதை நம்ம இண்டிபெண்டன்ட் மியூசிக். பட் மியூசிக் இஸ் இண்டிபெண்டன்ட். எல்லாரும் அவங்க தனியாக பண்ணுறது தான் மியூசிக். ஸோ இப்போ ஐ திங்க் இட்ஸ் அ வெரி குட் டிரான்சிஷன் பீரியட். நிறைய பேர் ஐ திங்க் இது தேங்க்ஃபுல்லி அகேன் பேண்டமிக் அந்த டைமில் தான் நிறைய நடந்தது. ஏன்னா மியூசிக் டைரக்டர்ஸ் யாரும் படம் இல்லைன்னா சினிமா பாட்டு இல்லை, ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸஸ் இல்லை. ஸோ எல்லாரும் இந்த இவ்வளோ பேஷன் இன்ட்ரெஸ்ட் வச்சுட்டு இருக்கிறவா எல்லாரும் ஏதாவது பண்ணணும், ரிலீஸ் பண்ணணும், நம்ம ரெலவெண்ட்டாக இருக்கணுங்கிற ஒரு இது வருது இல்லை. ஸோ தட்ஸ் வென் ஐ திங்க் இன்க்ளூடிங் மை செல்ஃப் நானும் அப்படிதான் தனி இண்டிபெண்ட் கான்டென்ட்ஸ் ரிலீஸ் பண்ண ஆரம்பித்தேன். அப்புறம் அது அவங்களுக்கு தி வே இட் இஸ் பெர்ஃபார்மிங் ஆடியன்ஸ் ஆக்செப்ட் பண்ணுறாங்க, நல்லா போயிட்டு இருக்கு. ஸோ ஐ திங்க் இட்ஸ் அ குட் ட்ரான்சிஷன். ஹோப்ஃபுல்லி இன்னும் நிறைய, ஏன்னா எல்லாரும் ஈக்குவலி அதை சப்போர்ட் பண்ணோம். ஸோ இட் ஹேஸ் டு பி அ ஜாயிண்ட் என்ன சொல்லுவா ஒரு எஃபர்ட். புரியுது. ஓகே, ஒன் லாஸ்ட் கொஸ்டின். இப்போ ஏஐ வந்ததுக்கு அப்புறமா எல்லாத்தையும் நம்மளால ரெப்ளிகேட் பண்ண முடியுது, நிறைய ஸ்டார்ஸோட வாய்ஸை நம்மளால திருப்பி கொண்டு வர முடியுது. ஸோ இனி நம்ம ஒரிஜினாலிட்டி அப்படின்றது எந்த ஒரு கொஸ்டினா இருக்கு, அது உங்களுக்கு நீங்க சேலஞ்சிங்கா பாக்குறீங்களா இல்ல அது வந்து ஒரு அட்வான்டேஜா நீங்க பாக்குறீங்களா? நான் சத்தியமா அட்வான்டேஜா பார்க்கல. நான் இது வரைக்கும் I've been staying away from the AI technology. Call me old fashioned. ஆனா நான் அப்படிதான் இருக்கேன். எனக்கு டெக்னாலஜி பெரிய இது இல்லை. பட் எஸ் நிறைய பிரச்சனை இருக்கு. we don't know how it is going to be. but எனக்கு அதை பத்தி அந்த ஒரிஜினாலிட்டி இதை பத்தி கமெண்ட் பண்றதுக்கு I don't have that kind of knowledge in technology. but what I can say is that it is up to every individual to not misuse AI. ஏன்னா இது இண்டிவிஜுவல்ஸ் மனுஷங்க தானே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இட் இஸ் நாட் ஆட்டோமேட்டிக்லி கிரியேட்டிங் சம்திங் ஆன் இட்ஸ் ஓன். ஸோ ஐ திங்க் இட் இஸ் எவ்ரி இண்டிவிஜுவல்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி டு யூஸ் இட் wherever it is necessary. வெரி ஹியூமன்ஸுக்கு எந்த இதுவும் வராமல். இப்போ நான் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் we know that AI வாய்ஸ், இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வாய்ஸில் பாட வைக்கலாம். நம்ம சும்மா ஒரு வாய்ஸ் செலக்ட் பண்ண அதில் பாட்டே பாடி கொடுக்கும், கம்போஸ் பண்ணி கொடுக்கும், லிரிக்ஸ் எழுதி கொடுக்கும். பட் நான் ஐ எம் வெரி பர்டிகுலர் தட் நான் அந்த மாதிரி, ஏன்னா ஐ எம் லுக்கிங் டு பி, ஐ ஆம் அ சிங்கர், ஐ ஆம் அ கம்போசர். ஸோ நான் கம்போசர்னு என்னையே கூப்பிட்டு நான் ஏஐ கிட்ட கம்போஸ் பண்ண சொன்னேன், அது நான் என்னையே சீட் பண்ணுற மாதிரி. அண்ட் அதில் தி சேட் திங் இஸ் தட் ஐ எம் நாட் க்ரோயிங் தேர். த மோர் வி ப்ராக்டிஸ், த மோர் வி யூஸ் அவர் ஸ்கில்ஸ், அப்போ தான் க்ரோத் இருக்கும், அப்போ தான் நம்ம இம்ப்ரூவ் ஆகும். ஸோ நம்ம சும்மா வீட்டில் உட்காந்துட்டு என் பேரில் ஒரு ஏஐ மெஷின் மியூசிக் கிரியேட் பண்ணி கொடுத்துட்டு இருந்தா ஐ திங்க் ஐ எம் ஒன்லி it'll only deteriorate my own talent. So I think it's up to every musician to use it responsibly, true to their conscience. அவங்களோட அப்கமிங் கோல்ஸ் ஏதாவது நீங்க நெக்ஸ்ட் என்னோட பிளான்ஸ் இதா இருக்கு இந்த இயருக்கு, அந்த மாதிரி ஏதாவது ஷேர் பண்ணலாம்னா? பிளான்ஸ்னா ஸோ நான் ஒரு இந்த கர்நாடிக் மியூசிக்கை பற்றி சொன்னேன் இல்லையா. ஸோ நான் ஒரு லாஸ்ட் 1.5 years I've been working on
ஒரு கான்செப்ட் கால்ட் த இஹம் காவியம் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே அது ஒரு சவுத் இந்தியன் ட்ரெடிஷ்னல் மியூசிக் இன்ஸ்பயர்ட் லைவ் மியூசிக் கான்செப்ட். அதில் நான் ஒரு கேரளாலேருந்து ஒரு மியூசிக் ப்ரொடியூசரோட கொலாபரேட் பண்ணி நாங்கள் 2 பேரும் சேர்ந்து பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போதைக்கு நெக்ஸ்ட் 1 year இல்லை, நெக்ஸ்ட் கப்புள் ஆஃப் இயர்ஸுக்கு அதுதான் என்னோட பிளான், அதுதான் என்னோட ஃபோக்கஸ். வி ஆர் ட்ரைங் டு do a lot of get featured in independent music festivals. நாங்கள் அது ஒரு ரொம்ப கமர்ஷியல் இது கான்செப்ட் கிடையாது, ரொம்ப நீஷ் ஆடியன்ஸுக்கு கர்நாடிக் அண்ட் வெஸ்டர்ன் அந்த மாதிரி ஒரு பிளெண்ட் நாங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இட் இஸ் so far it is going really good. as part of that concept நாங்கள் நிறைய சாங்ஸ் கம்போஸ் பண்ணியிருக்கோம், ஒன்றா ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ we have those releases coming up and shows coming up and hopefully an international tour and all of that. ஸோ அதுதான் இப்போதைக்கு பிளான். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். உங்களோட நேரத்துக்கும் கருத்துக்கும் ரொம்ப நன்றி. நிறைய விஷயங்கள் மியூசிக் பற்றி பேசியிருக்கீங்க. ஸோ குட் லக் ஃபார் யுவர் ஃபியூச்சர். தேங்க்யூ ஸோ மச்.